கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 16/7/2025 புதன்கிழமை. புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might nor by power, but by my spirit, says the Lord Almighty. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து முடிக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் கர்த்தருடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எத்ரோவின் ராஜாவாகிய சேரா என்கிற மனிதன் தேவ ஜனங்களை மடங்கடிக்கும்படியாய், தேவ ஜனங்களை கொன்று போடும்படியாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 10 லட்சம் இராணுவ வீரர்களோடு 300 ரதங்களில் வந்து தேவ ஜனங்களை சிறைப்படுத்தும்படியாய் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது, 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விட்டாதையும் என்றான். Then Asa called to the Lord his God and said, Lord, there is no one like you to help the powerless against the mighty. Help us, O God. Hallelujah, for we rely on you. And in your name we have come against this vast army, O Lord. You are our God. Do not let man prevail against you. கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த மனிதன் ஹல்லேலூயா சிதறடிக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதே சம்பவத்தை 2 நாளாக 32:7-8 இன்னொரு கூட்டம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வந்ததை குறித்து பார்க்க முடியும். இதே ஆனஸ்ட் ஜெபதாஸ் யூடியூப் சேனலில் வீடியோ பகுதியில் இதை குறித்து விரிவாய் பேசியிருக்கிறேன். இந்த நாளில் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம். பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எல்லாருக்கும் உதவி செய்து உம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் துணை நில்லும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.